இன்றைக்கி நடந்த தமிழ் எக்ஸாமோட ஆன்சர் கீட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் டேஷ். ஆன்சர் தண்டி அலங்காரம். ரெண்டாவது ஆப்ஷன். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். சேரன் சோழன் பாண்டியன் சங்ககால பசுமன் பாண்டியன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு சூஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் முதல் ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். பிழையான தொடரை கண்டறிக. இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். பிறகு ஒரு நாள் கொடை கவிதையின் ஆசிரியர் ஐயப்ப மாதவன். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். உரையிடையிட்டை பாட்டோட செய்யுள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கடுக்காய். அடுத்து செவன்த்து கொஸ்டின். சாப விமோச்சனம் அகலிகை கவிதைகளில் துன்பங்களை பயன்படுத்தியவர். இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் புதுமை பித்தன். அடுத்து எயித்து கொஷின். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். லாஸ்ட் ஆப்ஷன் திருக்குறள். அடுத்து நைன்த் கொஷின் பாருங்கள். படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருவு பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அடுத்து 10th கொஷின். பாரதியாருக்கு பாஞ்சாலி சபதம் பாரதிதாசனுக்கு பாண்டியன் பரிசு கவிமணிக்கு மருமக்கள் வடி மான்மியம் கண்ணதாசனுக்கு இயேசு காவியம். இதுக்கு செகண்ட் ஆப்ஷன். 11th கொஷின் பாருங்கள். ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. பூத்த மலரொன்று பறக்கிறது. ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் வண்ணத்து பூச்சி. அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள். குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞரை கண்டறிக. சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் புதுமை பித்தன். அடுத்து 13. புதிருக்கு ஏற்ற விடை தருக. அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறகுடிந்து இறந்ததாம் என்ன. லாஸ்ட் ஆப்ஷன் ஈசல். அடுத்து 14 லாஸ்ட் ஒன். இலக்கண குறிப்பு தருக. வியர்வை வெள்ளம். இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் உருவகம். நன்றி. யார் யார் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதுனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.